வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கீங்க. 1 கோடி ரூபாய்க்கு வீடா? 1 கோடி. 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த ஆனா நிறைய வீடியோஸ் பார்க்கும்பொழுது 1 கோடி ரூபாய்க்கு திருச்சி சாதாரண வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் செய்தி வருது. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? ஒரு வேலையுமே நாங்களாம் செய்யவே மாட்டோமா? விவசாயம் பண்றோம், பெரிய குடும்பம் இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன், சோசியல் மீடியால சம்பாதிக்கேன். எங்க மாமாக்கு 10-50 வயசு ஆகுது, அவர் சம்பாரிச்சு வச்சிருப்பாரு. இதெல்லாம் போட்டு பத்தாவதுக்கு நாங்க நகையெல்லாம் அடவு வச்சு கடன் வாங்கி லோன் வாங்கி இது 18 லட்சம் ரூபாய் பெரட்டங்குள்ளேயே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிக்கிற? நீ தான ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. இதுல அண்ணன் தம்பி 2 பேரும் தான் நாங்க வீடு கட்டியிருக்கோம். அண்ணன் தம்பி 2 பேருங்கறீங்க. தம்பி 2 பேரும் தான். அண்ணன் தம்பி 2 பேரும் தான். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. அறம் செய் மூவி எனக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு மூவி. படத்துல அறம் செய்றீங்களா? இல்ல, சான்ஸே இல்ல, நோ வே. படத்துலயா இல்ல? படத்துல தான். படத்துலயும் செய்வேன், ரியாலிட்டிலயும் செய்வேன் கண்டிப்பா. குத்து நல்லா காது குத்து. அரசியல் எதிர்பார்க்கலாமா? கவுன்சிலரா, எம்எல்ஏவா, எம்பியா? டைரக்டாவே முதலமைச்சராவே ஆக்கிறேன். இல்ல, எம்எல்ஏவா நின்னாதான் ஆக முடியும், அதனால கேக்கு. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? சினிமாவுல நீங்க எல்கேஜி. எல்கேஜினா? இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 எனக்கா. ஓகே ரிலாக்ஸ். இப்பதான் தொடங்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 10-15 படம்லாம் நடிச்சாச்சு. இன்னும் ஒண்ணும் காணா, வெளியில வரல. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். நடிச்சு அதான் ஒரு 16 படங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்ல நடிச்சிருக்கேன். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐடியால இருக்கு. காமெடி கோவை சர்லா கேரக்டர் தான். தமிழ் சினிமாவோட அடுத்த கோவை சர்லா தான் உங்களுடைய ஐடியா, எய்ம் எல்லாமே. பாத்தியா ஐடியாவை? பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. நான் பாக்குறதுக்கு தாண்டா அப்படியே ஊத்துக்குளிக்க அந்த மாதிரி இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாடி விலாசம் கொச்சி முனியாடி விலாசம் கொத்து புரட்டாடா. விலாசம் கொச்சி முனியாடி விலாசம் கொத்து புரட்டாடா. வெளியில பார்த்தா அப்படியே முள்ளா ஐயோ தொட்ட குத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துதான் பறிப்பாங்க. ஆனா அதை கட் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த சொலையை எடுத்து சாப்பிடறப்ப எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். அதுதான் நானு. திருச்சி சாதனா பலாப்பழம். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? என் பர்சனலா வாங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க எதை பேசிட்டு இருக்க? நன்றி மரியாதை. எதுக்காக அரசியலுக்கு ஒரு ஐடியாலாம் இருக்குன்னு எப்ப நான் அரசியலுக்கு வர ஐடியாலாம் இல்லப்பா. நான் படத்துல தான்ப்பா நடிப்பேன். நீ சமனே இருப்பா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இல்ல நான் ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நான் இல்ல, உங்களோட ஃபியூச்சர் கனவு என்னன்னு கேக்கல, படத்துல என்ன பண்ணனும் கேக்குறேன். நக்கல்யா அவனுக்கு. பத்தியா நக்கல என்கிட்டே நக்கல் பண்ணாதீங்க. நான் ஏதாவது எடக்கு மடக்கா பேசிவிட போறேன். புரியுதுங்களா? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். படத்துல எம்எல்ஏ கேரக்டர் தானே போட்டாங்க. சாரி, முதலமைச்சர் எப்படி ஸ்டேஜ்ல பேசுவாங்க? இங்க பேசுறீங்க. அறிவில உனக்கு இருப்பா முட்டாப்பா. ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? இரு, எனக்கே ஸ்டங்க் அது என்னது லங்கு ஸ்லிப் ஆகுது. டங்கு ஸ்லிப் ஆகுதா? அப்பா யாப்பா சிரிக்கிற? நிறுத்துடா. ஏன்டா சுத்தி வந்திருக்கிற? என்னையும் மதிச்சு பாலு வைத்தியநாதன் சார் டைரக்டர் சார் என்ன நீ பண்ணுவியாமா, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. என்னையும் மதிச்சு டைரக்டர் சார் என்ன நீ பண்ணுவியாமா, நீ பண்ணுமா அப்படி. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஜெயலலிதா ரோல்ல நடிச்சிருக்கீங்களா? ஆமாப்பா. ஏன் இப்ப ஓப்பனா திறக்குற? மரியாதை ரொம்ப குறையுது. ஏங்க நம்ம அது என்ன பொலிட்டிக்கலா? பொலிஷனா பொலிட்டிக்கலாயா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அப்ப என்ன ஜெயலலிதா அம்மா மாதிரி அந்த அம்மாவோட இன்ஸ்பிரேஷனா? ஆமா, கரெக்ட் தான். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? சோ இப்போ உங்களுக்கு நான் பேட்டியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் ஐ அம் பிஸி மேன்ங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்து தரவா? நான் ரொம்ப ஐயோ எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. எனக்கு என்ன சொல்றது? என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை
அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஏங்க வெக்க வெக்கப்படுவீங்களா? என்ன இல்ல நீங்க வெக்கப்பட்டு தமிழ்நாடு பார்த்தது இல்ல, எங்க ஒரு தடவை படுங்க பாப்போம். எப்பா நான் என்ன சொல்றது, எப்பா நான் வெக்கம் இல்லாம எப்படிப்பா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வெக்கம் இல்லாம ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வெக்கம் என்ன சொன்னீங்க? பெண்ணுக்கு வந்து அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. திருச்சி சாதனா வெக்கப்பட்டு இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. வெக்கப்படுற அளவுக்கு எவனும் என்ன பண்ணலது இல்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. எவனும் என்ன பண்ணலது இல்ல. ஓ மரமடிக்கு போது புரிஞ்சுதா? எதை பார்த்து பேய் பயந்து ஓடிச்சு? நம்ம மூஞ்சியை பார்த்தா பேய் பயந்து ஓடிச்சு. அந்த அளவுக்கு நம்ம மூஞ்சி அகோரமா இருக்கா? ப்ரொபோஸ் பண்ணா வெக்கப்படுவீங்களா? ப்ரொபோஸ் பண்ணா கூட எனக்கு அந்த 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 ஏஜ்லாம் தாண்டிடுச்சு. உங்களுக்கு வயசாயிருச்சுன்னு ஒத்துக்கிறீங்க? நோ நோ, நான் என்ன வயசாயிருச்சு? எனக்கு வயசெல்லாம் எனக்கு ஆகாதுப்பா. பாட்டிங்கிறீங்க, என்ன பார்த்தா பாட்டி மாதிரி தெரியுதா? இல்ல என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வயசாகி நீங்க பாட்டி ஆகத்தானே போறீங்க. அதுக்காக இப்பவே எனக்கு பாட்டின்னு கூப்பிடணும். நீங்க ஜெயலலிதா ரோல்ல நடிக்கிறீங்க, உங்களை ஜெயலலிதாவா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? I am your best friend. Okay.